பல்லவ குலாந்தகன் அத்தியாயம் 14 வரவேற்பு. சிறுதுறை என்ற பெயருக்கு ஏற்ப சோழவள நாட்டிலே ஒரு குக்கிராமம். காவிரியின் பல கிளைகளுள் ஒன்று அந்த வட்டாரத்தை செழிக்க செய்து கொண்டிருந்தது என்றாலும் கிராமம் என்னவோ 2 தெருக்களுடன் தூங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கும். காலையில் எழுந்து கூழோ கஞ்சியோ குடித்துவிட்டு வயல் காட்டுக்கு போனால் இருட்டும் வேளையில் திரும்பி திண்ணையிலேயே அசதி தாங்காமல் சாய்ந்து விடுவார்கள் ஆண் மக்கள். நடவு அறுவடை காலங்களில் பெண்களுக்கும் வேலை மிகுதி. எந்தவித மாறுதலும் இன்றி ஒரு வழக்கமான நியதியில் நடந்து கொண்டிருந்தது வாழ்க்கை. ஆனால் இது என்ன? இன்று அங்கே ஒரே கோலாகலம். திரும்பின பக்கமெல்லாம் மாவிலை குருத்தோலை தோரணங்கள், புலிக்கொடிகளும் வில் கொடிகளும் அருகருகே பறந்தன. அக்கம் பக்கத்து சிறிய பெரிய ஊர்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் வந்து திரண்டதால் அந்த சிறிய கிராமம் சுமை தாங்காது வெடித்துவிடும் போல் தவித்தது. கிராம மக்களும் அயலூர்காரர்களும் தங்களிடம் உள்ளதற்குள் நல்ல புதிய ஆடைகளாக தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டிருந்தனர். வாசலை பெருக்கி மெழுகி வண்ண கோலமிட்டிருந்தனர். சற்று வசதி படைத்தவர்கள் வீடுகளை வெள்ளையடித்து புது மெருகு ஏற்றியிருந்தனர். யானை குதிரைகளும் தேர்களும் அவற்றில் வந்த வீரர்களும் ஊர் எல்லையில் குவிந்திருந்தனர். அதிகாரிகள் பலர் மிடுக்கோடு இங்கும் அங்கும் விரைந்து கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்கின, முரசுகள் அதிர்ந்தன, கொம்பு ஊதப்பட்டது. இவை அடங்கியதும் நாதஸ்வர இசை எழுந்து ஊரையே நிரப்பியது. மக்கள் குதூகலித்து மகிழவும் பொழுதுபோக்கவும் 4 நாட்களாக குரவை கூத்துக்கும் ஏற்பாடாகியிருந்தது. இத்தனை கோலாகலத்துக்கும் காரணம் சேரமான் சோழ நாட்டுக்கு விஜயம் செய்கிறார் என்பதுதான். அவர் தலைநகர் தஞ்சையை நோக்கித்தான் விரைகிறார் என்றாலும் சோழ தேசத்தின் எல்லையை அவர் கடந்ததும் எதிர்ப்படும் முதல் ஊர் என்பதால் சிறுதுறைக்கு பெரும் சிறப்பு சேர்ந்தது. வழிநெடுக பல ஊர்களில் வரவேற்புகளை ஏற்க அவகாசமில்லை என்று சேரமான் முன்கூட்டியே அறிவித்து விட்டதால் எல்லையில் ஒன்றும் தஞ்சையில் ஒன்றுமாக வரவேற்புக்கு ஆயத்தங்கள் நடந்திருந்தன. பட்டத்து யானை மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த சித்தமான நிலையில் தும்பிக்கையுடன் உடலையும் லேசாக அசைத்தவாறு நின்றிருந்தது. அதன் மீது பசுமை நிறப்பட்டு பளபளத்தது. அதில் பொறித்திருந்த பாயும் புலி உருவமோ மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தது. எதிர்பார்ப்பு காற்றிலே கலந்து மனத்திலே பரபரப்பாக இறங்க தொலைவிலே குதிரைகள் குளம்பொலியும் ரதம் ஒன்றும் வேகமாக சக்கரங்கள் உருள வரும் சத்தமும் கேட்டது. எதிர் திசையிலிருந்து இந்த ஓசை வந்ததால் இது தானுரவியாக இருக்க முடியாது என்பதும் தலைநகரிலிருந்து ஏதோ அவசர செய்தி வந்திருக்கலாம் என்றும் புரிந்து போயிற்று. கூட்டம் கலைந்து மக்களில் சிலர் என்ன ஏது என்று பார்க்க அந்த பக்கம் ஓடினார்கள். 4 குதிரைகள் பூட்டிய அந்த ரதம் ஊர் எல்லைக்கு மிக அருகில் வந்து நின்றது. திரை விலக ரதத்திலிருந்து இறங்கினார் நம்பி. ரதத்தின் முன்பாகவும் அதை தொடர்ந்தும் குதிரைகளில் பயணித்து வந்த வீரர்கள் புலிக்கொடி பறந்த வேல்களை உயர்த்தி திருமுறைகளை தொகுக்கும் சிவநேச செல்வர், தெய்வத்தமிழ் காவலர், ஆதித்தன் அவையின் புலவர், நம்பியாண்டார் நம்பி வாழ்க வாழ்க என்று முழங்கினர். உடனே ஊர் பொதுமக்களிலும் இதுவரை அவரை இன்னாரென்று அறிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொண்டவர்களாக அகமகிழ்ந்து முகமலர்ந்து வாழ்க வாழ்க என்று எதிரொலி செய்தனர். வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று அவர்களை விலக்கி பாதையை ஏற்படுத்தி கொண்டு அவசரமாக முன்னே வந்தார் ஊர் ஆளும் கனத்தலைவர். மாலை அணிவித்து பூர்ண கும்பம் அளித்து பழங்கள் சமர்ப்பித்து பணிவாக வணங்கினார். இது என்ன? சேரமானை வரவேற்க வைத்திருந்த எல்லாவற்றையும் என்னிடம் தந்துவிட்டீர்கள் என்றார் நம்பி நகைத்தவாறு. சுவாமி, சேரமான் தானுரவியையோ அல்லது தங்களையோ வரவேற்கும் தகுதி இந்த குக்கிராமத்தில் யாருக்கு உண்டு? அந்த உரிமையை எங்களுக்கு வழங்கிய நம் மாமன்னர் வரவேற்பில் எந்தவித குறையும் இருக்கலாகாது என்பதிலும் கவனமாயிருந்து முன் ஏற்பாடுகளை செய்துள்ளார். சேரமானின் தகுதிக்கும் சோழ மன்னரின் பெருமைக்கும் குறைவின்றி எல்லாம் நடக்கும். நடத்தி வைக்க தாங்களும் வந்துவிட்டீர்கள். இனி என்ன கவலை? எப்போது வருகிறார் சேரமான்? இன்னும் அரை நாழிகையில் எதிர்பார்க்கலாம் ஐயா. முன்னணி வீரர்கள் வந்தாயிற்று. நல்லது என்று நம்பி வரவேற்புக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டு சில சிறிய மாறுதங்களையும் செய்தார். இதற்குள் தொலைவில் மறுபடி குதிரைகளின் குளம்பொலியும் தேர் சக்கரங்கள் உருளும் ஓசையும் கேட்கலாயின. அனைவருமே மனக்கிளர்ச்சியுற்றனர். வீரர்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டி கூட்டத்தை ஒழுங்கு செய்தனர். வாத்தியங்கள் முழங்கின, முரசுகள் அதிர்ந்தன. சற்று நேரத்தில் தகதகவென்று ஆதவன் தரை இறங்கி வந்தார் போன்ற பிரகாசத்துடன் தென்பட்டான் சேரமான். சற்று குள்ளம்தான், ஆயினும் உயர்ந்த கரும்புறவியில் கம்பீரமாய் அமர்ந்திருந்த கோலத்தில் அது குறையாக தென்படவில்லை. இடையில் வெண்பட்டு அணிந்திருந்தான். நெஞ்சிலே நீல பட்டாடைக்கு மேலாக
வைரங்களும் இரத்தினங்களும் மரகதங்களும் பதித்த அகன்ற சந்திரஹாரம் கவசமென காத்தது. காதிலே பெரிய பெரிய முத்து குண்டலங்கள் அசைந்தாடின. கைகளை கவ்வி பிடித்த வாகு வளையங்களிலும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. பயணத்தின் வசதி கருதி கிரீடம் தரிக்கவில்லையாயினும் தலைப்பாகையிலும் ஒரு நவரத்தின பதக்கம் ஒளிர்ந்தது. நறுக்கு மீசையும் காந்த கண்களுமாய் விளங்கினான் சேரமான். அவனுக்கு முன்னும் பின்னும் விற்குடி கட்டிய வேல்களுடன் வீரர்கள். அவர்களுக்கு பின்னால் திரைச்சீலையால் மூடப்பட்டிருந்த ஒரு ரதம், அதனுடன் வந்த சில வீரர்கள். நாட்டு எல்லையை கடந்து ஊர் எல்லை நெருங்கவும் வரவேற்பையும் உபசரிப்பையும் எதிர்பார்த்து அவர்கள் வேகத்தை குறைத்தனர். முரசறைவோர் ஓய்வெடுக்க, கட்டியம் கூறுவோர் முழக்கமிடத் தொடங்கினர். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ கோலாகல, சத்ருமல்லன், ஆதித்தனின் ஆருயிர் நண்பன், அவனிசேகரன், சேரமான், தானுரவி, வாழ்க வாழ்க என்ற எதிர்கோஷங்கள் நூற்றுக்கணக்கான கண்டங்களிலிருந்து எழுந்தன. பூரண கும்பம் ஏந்தி நம்பி நெருங்கவும் கட்டியம் கூறுவோர் அவருக்கும் உரிய முறையில் வாழ்த்துளி எழுப்பினர். நம்பியா? நம்ப முடியவில்லையே என்ற சேரமான் புறவியிலிருந்து கீழே இறங்கி கரம் கூப்பினான். ஐயா, இவ்வளவு தூரம் அடியேனை வரவேற்க தாங்களே வர வேண்டுமா என்றவாறு புழுதியை கூட அலட்சியம் செய்து மண்டியிட்டு வணங்கினான். மக்களோ மெய் சிலிர்த்தனர். பிரபு, எழுந்திருங்கள், இதென்ன அபச்சாரம் என்று கூறி தவித்தார் நம்பி. கையில் பூரண கும்பம் இருந்தபடியால் சேரமானின் தோள்களை பற்றி உயர்த்தவும் இயலவில்லை. அபச்சாரமாவது? ஆசி நல்குங்கள் புலவரே, பிறர்க்கரிய பெரும் பேறு இது எனக்கு. தெய்வீக தமிழ் பணியும் தமிழ் தெய்வங்களுக்கு திருப்பணியும் ஒருங்கி செய்யும் தாங்களே எனக்கு மரியாதை செய்ய முன்வருவது என்றால் எப்பேற்பட்ட பாக்கியம் அது! தங்களை அனுப்பி வைத்த ஆதித்தன் தான் என்னை எந்த அளவுக்கு உயர்த்திவிட்டார்! இன்று போல் என்றும் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன் என்றார் நம்பி. இறையருள் தங்களை காக்கட்டும். சோழனுக்கும் சேரனுக்கும் நட்புறவு மேன்மேலும் பலப்படட்டும் என்றார். சேரமான் எழுந்து நின்றான், புன்னகை தவழும் வதனத்துடன். கண்ணனை போல தோன்றுகிறீர்கள் என் கண்களுக்கு என்றார் நம்பி. ஐயா, என்னுடன் வந்துள்ள அனைவருக்குமே நீங்கள் ஆசி நல்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இருவரை அழைக்கிறேன், பிறகுதான் வரவேற்பு என்றான் தானுரவி. திரும்பி பார்த்தான் தானுரவி. அவன் சைகையை புரிந்து கொண்டு ஆஜானுபாகுவான ஒரு இளைஞன் அவர்களை அணுகினான். அவ்வாலிபன் முகத்தில் அடர்த்தியான ரோமம் வளர்ந்திருக்க தாடியை அளவாகவும் அழகாகவும் வெட்டிவிட்டு அலங்கரித்துமிருந்தான். இரு பக்கங்களிலும் அது வளைந்து இரட்டை அரிவாள்களை இணைத்தார் போன்று நூதனமாக காட்சியளித்தது. கனத்த கம்பீர மீசையும் நன்றாக நெய் தடவி முறுக்கி விடப்பட்டிருந்தது. கூர்முனைகள் மேல் நோக்கி வளைந்திருந்தன. தலையை அழகிய சிவந்த தலைப்பாகை மறைத்தது. அதன் மையத்தில் ஒரு மரகத மணியும் ஒளிர்ந்தது. வியர்வையை ஒற்றிக்கொள்ள எப்போதாவது ஒருமுறை தலைப்பாகையை நீக்கினால் தலை மழுங்க மழிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. புலவரே, தளபதி குலாந்தகனை ஆசீர்வதியுங்கள் என்றான் தானுரவி. குலாந்தகனும் விரைப்பாக தரையில் மண்டியிட்டு வணங்கி எழுந்தான். நம்பியை உற்று நோக்கினான். பார்வையில் தெரிந்த ஒரு கொடூரம் நம்பியை வருந்து செய்தது. அப்பனே, வீர தளபதிக்கு ஏற்ற பெயர்தான் பூண்டிருக்கிறாய். எதிரியின் குலத்தையே அழிப்பவனாகவும் அவர்களுக்கு யமனாகவும் விளங்குவாய். அது உன் தொழில் தர்மம். ஆனால் உன் உள்ளம் நல்லவர் பால் இறங்கட்டும். அங்கே வெறுப்பு எனும் எதிரியுடன் அன்பு போரிட்டு வெற்றி பெறட்டும். நீடூழி வாழ்க என்று கூறும்போதே கலசத்தை அருகில் நின்ற வேதியரிடம் தந்துவிட்டு முதலில் சேரமானுக்கும் பிறகு குலாந்தகனுக்கும் திருநீறியிட்டார். குலாந்தகா, கடம்பமாதேவியை நான் இங்கு அழைப்பதாக சொல் என்று தானுரவி உத்தரவிடவும் அவன் சற்றே எட்ட நின்றிருந்த தேரினை நோக்கி சென்றான். நடையிலே வேகமும் உறுதியும் துணிவும் போட்டியிட்டன. ரதத்தின் அருகிலே போனதும் மன்னரின் விருப்பத்தை தெரிவிக்கவும் காந்தல் மலர்க்கலம் ஒன்று புலனாயிற்று. நீண்ட விரல்கள் திரையை ஒதுக்கின. மேகத்திரை விலக முழுமதி முகம் தெரிந்தது. தேரிலிருந்து இறங்க வசதியாக குலாந்தகன் தன் கரத்தை சமர்ப்பிக்கவும் அதை பற்றி கொண்டாள். கால்களை நீட்டி தரையில் பாவ வைத்தபோது ஆடை சற்றே மேலேறி அகல தந்தத்தில் கை தேர்ந்து சிற்பி செதுக்கியது போன்ற பாதங்கள் தென்பட்டன. உயர்ந்த காலணிகளை பூண்டிருந்த அவை தரையில் சிறிதளவு குதித்து இறங்கிய போது அவளது முழு உருவமும் திரைக்கு பின்னால் இருந்து சரேல் என்று வெளிப்படவும் முதல் முறையாக அவளை காண்பவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. அடடா, இப்படியும் ஒரு அழகு இருக்க முடியுமா என்று வியந்தார்கள். ஏற்கனவே அவளை பார்த்திருப்பவர்களுக்கோ, ஓ, இந்த எழிலை இன்னொரு தடவை காண நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
அவள் நடந்து வந்தபோது ஏற்பட்ட அசைவுகளால் ஆபரணங்கள் ஒளி சிதறல்களை ஏற்படுத்த அவற்றோடு அழகு தத்துவமும் இணைய சூழ இருந்தவர் மீது பன்னீர் சிதறலின் குளுமை நறுமணத்துடன் கலந்து படர்ந்தது. அமுத கலசம் ஏந்தி தேவ அசுரர்களுக்கு பரிமாற வந்த மோகினி இப்படித்தான் இருந்திருப்பாள் என்று என்ன தோன்றியது. அழக பாரத்தை அள்ளி எடுத்து கொண்டையிட்டிருந்த வனப்பும் அகன்ற கண்களை அடிக்கோடிட்டு எடுத்து காட்டும் விதமாக மை தீட்டியிருந்த நேர்த்தியும் துருதுருவென்று சுழன்ற விழிகளும் புன்னகையில் மலர்ந்த மாதுளை மொட்டு அதரங்களும் ஞாயிறு ஒளியில் பிரகாசிக்குமாறு இளம் சிவப்பு நிறத்தில் அவள் அணிந்திருந்த ஆடைகளும் வழுவழுப்பான தோள்களும் இல்லையோ என்ற ஐயத்தை ஏற்படுத்தாமல் அந்த கலசங்களை தாங்க இந்த அளவு இடை தேவைதான் என்ற நம்பிக்கையோடு விளங்கிய மைய பகுதியும் பின்னர் அகன்ற மேகலாபரண பிரதேசமும் பருமன் தெரியாத வகையில் நீண்டிருந்த தொடைகளும் கால்களும் பாத எழில்களும் கண்களை கூச வைத்தன. இமைகளை மூடினாலோ அடடா, ஒரு நல் வாய்ப்பை நழுவ விடுகிறோமே என்று தோன்றியது. தேரை விட்டு இறங்கி மன்னரை நோக்கி நடக்கும் போதே நம்பி குறித்து குலாந்தகன் கூற கேட்டுக்கொண்ட அவள் உந்துதலுக்கு அவசியமின்றி நெற்றி தரையில் பதிய வணங்கி எழுந்தாள். நங்காய், இறைவனின் அளவிலா கலை ஆற்றலை உன் எழில் வடிவிலே காண்கிறேன். இதனை நினைவில் இருத்தி அவனுக்கு நன்றி செலுத்திடு, நலமே பெருகும் என்று கூறி திலகத்துக்கு மேலாக சிறிய அளவில் திருநீரிட்டார் நம்பி. உன் அலங்காரம் முழுமை பெற்றது என்றார். ஐயா, இவளுக்கு இறைவன் அபூர்வமான அழகை மட்டுமல்ல, அரிதான ஆற்றலையும் வழங்கி இருக்கிறான். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். போர் தந்திரங்களில் இவள் வல்லவள். பூர்வீகமாக கங்க நாட்டிலிருந்து சேர நாடு வந்து குடியேறிய குடும்பத்தில் பிறந்த இவள் தந்தை மாபெரும் ராஜதந்திரி. அகாலமாய் இறந்துவிட்ட அவரது அறிவாற்றலில் ஏதோ சிறிதளவு நான் பெற்றிருக்கிறேன் ஐயா என்று இடைமறித்து கூறினாள் கடம்பமாதேவி. அடக்கம் உன் அழகை அதிகரிக்கிறது என்றார் நம்பி. குலாந்தகன் மிகச்சிறந்த குஞ்சர மல்லன், வேறு பல போர் திறன்களிலும் வல்லவன் என்ற தானுரவி நம்பியை உற்று பார்த்தான். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி என்று நம்பி சட்டென்று விக்கியண்ணன் ஞாபகம் வந்தவராக சில கணங்கள் மௌனத்தில் ஆழ்ந்தார். திருவெரும்பூரிலிருந்து திரும்பும் வேளையில் நடந்த உரையாடலையும் நினைவு கூர்ந்தார். சேரமானை அடைந்து அவனிடம் நீ அடைக்கலம் புகலாம் என்று நாம் யோசித்து வந்த வேளையில் அதே தானுரவியை நாட்டெல்லையில் எதிர்கொண்டு அழைக்கும் பொறுப்பை ஆதித்தன் என்னிடமே ஒப்படைத்து பயணத்துக்கு வேண்டிய ரதம், வீரர்கள் முதலானவற்றுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் பார்த்தாயா. இறையருள் என்பது இதுதான். குரலப்பரின் மகிமையே மகிமை. அவர் நமக்கு அறம் உணர்த்தி முடிவதற்குள் தூதர்கள் மன்னரின் கட்டளையுடன் வந்துவிட்டார்களே. இப்போது பேசுவதற்கென்ன, பிரமாதமாகத்தான் புகழ்வீர்கள் ஆதித்தனை. ஆனால் அந்த தூதுவர்கள் வந்தபோது என் மனம் எப்படி திக் திக் என்று அடித்து கொண்டது தெரியுமா? என்னை கைது செய்வதாக இருந்தால் தாவி குதித்து தப்பி ஓட எந்த கணமும் சித்தமாக இருந்தேன் என்றான் விக்கியண்ணன். இப்போதும் கூட நீ பயந்து ஓடாவிட்டாலும் விரைந்து ஓட வேண்டியவன்தானே. எனக்காக மன்னர் அனுப்பியுள்ள பரிவாரங்களுள் சிறந்ததான ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து கொண்டு பறந்து செல். சேரமான் பயணம் புறப்படும் முன்னர் இல்லாவிட்டாலும் சோழ நாட்டு எல்லையை அடையும் முன்னரேனும் அவரை வழியில் சந்தித்து பேசு. நானும் என் முத்திரை பதித்து ஓலை தருகிறேன். இவ்வாறு அன்று நடந்ததை நம்பி சிந்தித்து கொண்டிருக்கும் போது, ஐயா, மேலே செல்வோமா என்று சேரமான் கேட்கவும் திடுக்கிட்டவராக நிகழ்காலத்துக்கு திரும்பிய நம்பி பூரண கும்ப கலசத்தை வேதியரிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். மறையோர் வேதம் ஓத அதனை தானுரவியிடம் தந்தார். பொன்னாடை போர்த்தினார். மலர் மாலை அணிவித்தார். அகன்ற வெள்ளித்தட்டிலே பழங்களை வைத்து பரிசளித்தார். ஊர் சபையினர் வெண்கொற்ற குடை பிடித்து வெண் சாமரம் வீசினர். பட்டத்து யானை மலர் மாலை சூட்டி வணங்கிய பிறகு கால்நடையாக கிராமத்தை கடந்தான் தானுரவி. எளிய மக்களின் மரியாதைகளை மனமுவந்து ஏற்றான். நாதஸ்வர இசை ஒலிக்க வீதி உலா வந்தபோது வீடு வீடாக ஆரத்தி எடுத்தனர் பெண்கள். மலர் தூவி வரவேற்றனர். ஆதித்தனை மன்னனாக பெற்ற அவர்கள் பாக்கியத்தையும் நண்பனாக பெற்ற தனது யோகத்தையும் குறிப்பிட்டு அவர்களை மகிழ்வித்தான். 2 தெருக்களை உடைய சிறு துறையில் வரவேற்பு சீக்கிரமே முடிந்துவிட்டது. ஊர் எல்லையில் அம்பலத்தில் சற்று இளைப்பாற செய்து இளநீர் தருவித்து தந்தார் நம்பி. பார்த்தீர்களா, தங்களை கண்ட பரவசத்தில் ஆதித்தன் திருமுகத்தை மறந்தே போனேன் என்று கூறி இடையில் பத்திரப்படுத்தியிருந்த மன்னர் பிரானின் ஓலையை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கி லட்சணையுடன் கூடிய முத்திரையை உடைத்து பிரித்து படித்தான் தானுரவி. சோழ நாட்டுக்கு சேரமானை வரவேற்பதாகவும் அவசர பணி காரணமாக நாட்டு எல்லைக்கே வர இயலாமல் போனதற்கு வருந்துவதாகவும்
ஆனால் தன்னை விடவும் பல விதங்களில் உயர்ந்தவரான உத்தமர் நம்பியை தனது பிரதிநிதியாக அனுப்ப முடிந்ததில் மகிழ்வதாகவும் குறிப்பிட்டு விரைவிலேயே தலைநகரில் எதிர்கொண்டு அழைக்கும் தருணத்துக்கு ஆவலுடன் காத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தான் ஆதித்தன். நம்பி சுற்றுமுற்றும் பார்த்து தனிமையை உறுதிப்படுத்தி கொண்டு கேட்டார், மன்னவா, விக்கி அண்ணனை தங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவனிடம் ஓலை கொடுத்து அனுப்பினேனே, வந்து சேர்ந்தானா? அதை கேட்டு சேரமான் குபீர் என்று சிரித்தான். இடைவிடாது அவன் சிரிக்கவும் நம்பி இனம் புரியாத குழப்பத்தில் ஆழ்ந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.